தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வேத வசனத்தை திறந்து நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ததற்காக அவருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு விசேஷமான ஒரு கொள்கை ஆண்டவருடைய கிருபை என்பது. மனிதர்களுக்கு இந்த கிருபை மிகவும் மிகவும் தேவைப்படுகிறது. மனிதன் பாவத்திலே பிறந்திருக்கிறான், பாவத்திலே வளர்கிறான். பரிசுத்தமாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எத்தனைதான் பிரயாசப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியுமாக மனிதர்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மனிதர்களுடைய தேவை, தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவை விசேஷமான முறையில் கிருபை என்பதுதான். ஆண்டவர் கிருபையாக இருக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும். எவ்வளவு கிருபை, எவ்வளவு இரக்கம்! கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த கிருபையும் அந்த இரக்கமும் நீண்ட காலமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த கிருபையை பற்றி வேதம் ஏராளமாக பேசுகிறது. இந்த உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் கிருபை உண்டு. எந்த விதமான பாவம் செய்தவர்களுக்கும், எவ்வளவு காலமாக பாவம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கும் தேவனுடைய அந்த கிருபை பெரிதாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே வேதம் இந்த கிருபை பற்றி பேசும்போது ஒரு விசேஷமான ஒரு மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை பற்றி பேசுகிறது. தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு ஜாதிக்கே அல்லது ஒரு நேஷனுக்கே அந்த கிருபையை ஆண்டவர் அடிக்கடி காட்டி வந்திருக்கிறார். அந்த கிருபையை ஆண்டவர் அடிக்கடி அவர்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறார். அப்படியானால் இந்த கிருபை இந்த உலகத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டது யூதர்கள் என்ற ஒரு ஜாதிக்கு. இந்த யூதர்கள் என்ற ஜாதியை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்தார். பீட்டர் த கிரேட் என்ற ஒரு அரசன் ரஷ்யாவிலே ஆண்டு வந்தான். அவன் ஒரு கிறிஸ்துவ அரசன். அந்த அரசன் நல்ல ஒரு அரசன். ரஷ்ய நாட்டை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அநேக முன்னேற்றங்களை செய்த ஒரு மன்னன், கடவுள் பக்தி உள்ளவன். ஒரு சமயத்திலே தன்னுடைய பார்லமெண்ட்ல மந்திரிகள் மத்தியில ஒரு கேள்வி கேட்டார். இந்த திருமறை நாம் வாசிக்கிறோமே, இந்த திருமறை உண்மை என்பதற்கு என்ன ப்ரூஃப்? எதை வைத்து இந்த திருமறை உண்மை என்று நாம் நிரூபிப்பது என்று கேட்டபோது அங்கு ஒரு பெரியவர் சொன்னார், யூதர்கள் என்று சொன்னார். யூதர்கள் என்ற ஒரே வார்த்தை. சொல்லப்போனால் இந்த வேத புத்தகத்திலே யூதர்களை பற்றி எழுதியிருப்பதை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள், என்னென்ன செய்தார்கள், எவ்வாறு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது, இப்பவும் இருக்கிறது என்பதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த யூதர்களுடைய சரித்திரம், இந்த வேத புத்தகம் தேவனால் எழுதப்பட்ட புத்தகம் என்பதை நிரூபிப்பதற்கு அந்த யூத சரித்திரம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே இந்த யூதர்களை பற்றி திருமறை என்ன சொல்கிறது என்றால், ஆதியிலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 குழந்தைகள் மாத்திரமல்ல, வேதத்திலே நமக்கு அறிவிக்கப்பட்டவர்கள், வேதத்திலே எழுதப்பட்டவர்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு 56 குழந்தைகள், 33 ஆண் குழந்தைகள், 23 பெண் குழந்தைகள். அப்படியானால் இந்த 2 குழந்தைகள் அல்லது 3 குழந்தைகளை பற்றி இங்கு வேதம் பேசுகிறது. ஒன்று முதல் குழந்தை காயின், 2வது குழந்தை ஆபேல். அந்த ஆபேலை காயின் கொன்று போட்டான். ஆகவே ஆண்டவர் 3வது குழந்தையாக அங்கு சேத் என்ற ஒரு மகனை கொடுத்தார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அங்கு 3வது மகனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இந்த சேத்னுடைய சந்ததி கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்ந்தார்கள். அந்த காயினுடைய சந்ததி இந்த உலக பிரகாரமான பிள்ளைகளாக வளர்ந்தார்கள். கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்து உலக சந்ததியாக உலகத்தார் போல வாழ்ந்தார்கள் காயினுடைய சந்ததி. சேத்தினுடைய சந்ததி தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். இன்னும் திருமறையில வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த சேத்தினுடைய இந்த காயினுடைய பிள்ளைகள்
உலகமெங்கும் பரவி வாழ்ந்த போது ஆர்ப்பாட்டங்களும் ஆடல் பாடல்களும் பலவிதமான டெக்கரேஷன்ஸ், பலவிதமான தங்களை அலங்கரித்துக் கொள்வதும் தங்கள் துணிமணிகளை ஆபாசமாக அணிந்து கொள்வதும், இப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் தனித்து வாழ வேண்டும் என்று எண்ணி அவர்கள் மலைகளிலே வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயந்த சேத்தினுடைய வம்சத்தார் மலைகளிலே வாழ்ந்தார்கள். மலைகளிலே அவர்கள் இருந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த மலைகளிலே கோவில்கள் கட்டுகிற அந்த வழக்கம் இன்றைக்கு அந்த சேத் சந்ததியாரிடத்துல இருந்து வந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் மலை மேலே வந்து வாழ்ந்தார்கள். இவர்கள் பள்ளத்தாக்கிலே அந்த காயினுடைய புத்திரர்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது திருமறை என்ன சொல்லுகிறது? 6வது அதிகாரத்திலே, ஆதியாகும் 6வது அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறது? 2வது வசனத்திலே, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே தேவகுமாரர் என்று சொல்லும் போது சேத்தினுடைய பிள்ளைகள், இன்றைய கூட கிறிஸ்தவர்களே சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறோம், புரியுதுங்களா? ஆகவே சேத்தினுடைய பிள்ளைகள் கடவுளை வணங்கின பிள்ளைகள், அவர்களுக்கு தேவகுமார் என்று பெயர். சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த தேவகுமார்கள் என்றால் அங்கு ஏஞ்சல்ஸ், தேவதூதர்கள் என்று நினைக்கிறார்கள். தேவதூதர்களுக்கு செக்ஸ் என்பது கிடையாது. அவர்களுக்கு நம்மை போல ஆண்பால் உறவு கிடையாது. ஆகவே அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய, இங்கே தேவகுமார்கள் என்றால் சேத்தினுடைய பிள்ளைகள், ஆண்டவரை வழிபட்டவர்கள். அவர்கள் மலையிலே இருந்து சமயங்களிலே கீழே வந்து இந்த காயினுடைய பிள்ளைகளோடு பழகின போது அந்த காயினுடைய பிள்ளைகள் அழகுள்ளவர்களாக கண்டு, மனுஷகுமார் என்றால் உலக பிரகாரமான மக்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் உலக பிரகாரமான பிள்ளைகள் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி அன்றைக்கும் இருந்தது. அப்படியானால் உலகத்தினுடைய அந்த பிள்ளைகள் அதிக சௌந்தரியவான்களாக இருந்தார்கள். ஏன்? அதிகமாக தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள், தங்களுடைய உடம்பை மூடுவதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களினாலே அந்த மேலே இருந்து வந்த சேத்தினுடைய பிள்ளைகள் தேவகுமார் என்று சொல்லப்பட்டவர்கள் குமார்த்திகள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அங்கு திருமணம் செய்து கொண்டார்கள். அதனாலே வந்த வினை என்னவென்றால், பெரும் பாவம் அந்த மேலே இருந்த தேவனுடைய பிள்ளைகளும் முழுவதுமாக கெட்டுப்போய் உலகம் முழுவதும் கெட்டவர்கள் நிறைந்து ஆண்டவர் பிரளயத்தை அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நோவாவின் காலத்திலே பிரளயம் வந்தது. அதிலே நோவாவும் அவனுடைய 3 பிள்ளைகளும் அந்த பிரளயத்திலே தப்புவிக்கப்பட்டார்கள். அந்த 3 பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத் என்று சொல்லப்பட்ட அந்த 3 பிள்ளைகளினாலே இந்த உலகம் மறுபடியுமாக நிரம்பிற்று. அந்த நோவாவுடைய சந்ததியிலிருந்து 14 தலைமுறை, ஏறக்குறைய 500 வருஷங்கள் கழித்து ஆபிரகாம் என்ற கர்த்தருடைய ஒரு மகன் ஒருவன் இருந்தார். அப்படியானால் ஆபிரகாம் ஒருவன் உலகம் முழுவதும் தேவனுக்கு விரோதமாக போன போது ஆபிரகாம் கடவுளுக்கு உண்மையாக இருந்தான் என்று திருமறை அங்கே சொல்கிறது. அவன் நீதிமான் இருந்தான் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த ஆபிரகாமை தெரிந்தெடுத்து, அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து, அந்த ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். நீ என்னுடைய மகனாக இருந்து என்னை சேவித்து வந்தாயானால் நீயும் உன்னுடைய வம்சத்தையும் நான் ஆசீர்வதித்து உன்னுடைய வம்சத்தை எனக்காக நான் தெரிந்து கொண்டு உன்னை என்னுடைய பிள்ளைகளாக நான் விசேஷமாக தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். அப்படியானால் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய கற்பனைகளை கொடுத்து, தன்னுடைய நியாயங்களை கொடுத்து, தன்னுடைய எல்லா விதமான காரியங்களை கொடுத்து, தனக்கு அவர்கள் பிரதிநிதியாக, ஆசாரியர்களாக, தன்னை பற்றின அறிவை உலகத்தார் கொடுக்கும்படியாக அந்த ஆபிரகாமுடைய சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இடத்திலிருந்து தான் இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் இடத்திலிருந்து தான் 12 கோத்திரத்திலே யூதா கோத்திரம், 10 கோத்திரங்களும் தேவனை விட்டு பாகால் பேயோரை பின்பற்றி போன போது இந்த யூதா கோத்திரத்தில் ஒரு கோத்திரமும் பென்யமீன் கோத்திரத்திலே அரை கோத்திரத்தாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார்கள். ஆகவே இந்த ஒன்றை கோத்திரத்தாரும் சேர்ந்து யூதர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு வந்தது. இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உலகம் முழுவதும் கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருந்த போது தான் தெரிந்து கொண்ட அந்த யூத மக்களும் அநேக சமயங்களிலே
கடவுளுக்கு விரோதமான பாவங்களை செய்து அந்நிய தெய்வங்களை வணங்கி இப்படிப்பட்ட அநியாயங்களை தேவனுக்கு முன்பாக அவர்கள் செய்த போது ஆண்டவருக்கு அது மனமுடிவாக இருந்தது. என்றாலும் அந்த யூத ஜாதியை அவர் பொறுத்து பொறுத்து பார்த்தார், கிருபையாக இருந்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை வழிநடத்தினார், அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்துத்தான் செய்தார். ஆனாலும் அந்த யூதர்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளிலே அந்த 4வது கற்பனை பரிசுத்த ஓய்வு நாள். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் கற்பனை இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று மாத்திரமல்ல சிருஷ்டிகர் என்றும் சுட்டி காட்டினார். 6 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பின் ஞாபகமாக, சிருஷ்டிப்பின் சின்னமாக அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆகவே 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு 6 நாளில் இந்த அண்ட சராசரிகளை உண்டாகின அந்த ஆண்டவர் உண்மையான தெய்வம் என்று அறிந்து அவர்களை தொழுது உண்டார். நாட்டு நாட்கள் ஆக சாத்தான் உடைய விசேஷமான ஒரு டார்கெட், ஒரு குறி என்னவென்றால் அந்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் இருக்குமளவும் அண்ட சராசரங்களை படைத்தவர் 6 நாளுக்குள்ளே ஆண்டவர் என்பது நன்றாக தெரிந்தது, புரிந்தது. அந்த அடையாளம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே அவர்கள் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டார்கள். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை அங்கே பங்கப்படுத்தி விட்டால், அதை அழித்து விட்டால் மற்ற தெய்வங்களை இவர்கள் வணங்குவார்கள் என்று சொல்லி சாத்தான் அந்த ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஓய்வு நாளை ஓய்வு நாள் குலைச்சலாகும்படியாக செய்தான். அதை சரியாக கை கொள்ளாதபடி அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துவதற்கு பதிலாக பரிசுத்த குலைச்சலாகும்படி செய்தார். அப்படி செய்த போது அவர்கள் ஓய்வு நாளையும் அதனுடைய ஆண்டவரை மறந்த போது அவர்கள் பாகால் பெயர் அல்லது மற்ற தெய்வங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படி வணங்க ஆரம்பித்த போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு கடித்து கொண்டார். எவ்வளவோ அவர்களுக்கு தூதுகள் சொன்னார். ஆனால் அவர்கள் அடிக்கடி அந்த தூதுகளை மறந்து ஆண்டவரை மறந்து வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே திருமறைகளை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தான் தெரிந்து கொண்ட அந்த மக்களை அநேக ஜாதிகள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே அடிமைகளாக போகும்படி செய்தார். இதை குறித்து நாம் வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். எகிப்துக்கு அவர்கள் போய் 400 வருஷம் அந்த எகிப்தியரை சேர்த்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே இருந்து வந்த பிற்பாடு அவர்கள் பெலிஸ்தியர்களோடு, மீதியானிகளோடு, அமலேக்கியர்களோடு, அமோனியர்களோடு, இப்படிப்பட்ட அந்நிய ஜாதிகள், புறஜாதிகள், மற்ற தெய்வங்களை வணங்கி வந்த அந்த மக்கள் மத்தியில உண்மையான தெய்வத்தின வணங்கின மக்கள் அடிமைகளாக இருந்து அநேக வருஷங்கள் அடிமைத்தனத்திலே உணர்ந்தார்கள். அப்படியானால் ஆண்டவர் அவர்கள் கூப்பிடும் போது மன்னித்து விடுதலையாக்கினார். திரும்ப பாவம் செய்தார்கள், திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள். திரும்ப ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை காட்டினார். இப்படியே அந்த யூத சரித்திரமானது திரும்ப திரும்ப அவர்கள் பாவம் செய்வதும், ஆண்டவர் இரக்கம் காட்டுவதும், அவர்களை விடுதலை செய்வதும், திரும்ப அவர்கள் பாவம் செய்வதும், திரும்ப அவர்கள் ஆண்டவர் விடுதலை செய்வதும், இப்படியே அந்த சரித்திரம் போய்கொண்டே இருந்தது. எவ்வளவு நாளைக்கு என்ற ஒரு கேள்வி. எவ்வளவு நாளைக்கு ஆண்டவர் இந்த இரக்கத்தை காட்டுவார்? எவ்வளவு நாளைக்கு ஆண்டவர் இந்த கிருபையை அந்த ஜனங்களுக்கு கொடுப்பார்? தானியேல் தீர்க்கதரிசியுடைய காலத்திலே கடைசியாக இந்த யூதர்கள் நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருந்தார். அப்படி அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக பிடித்து கொண்டு போகப்பட்ட போது எரேமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்கள் மத்தியில வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்தை நான் வாசிக்க முன்னதாக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கும் போது நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்திலே வணங்கி தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, உம்முடைய வேத வசனங்களை பேசுவதற்கோ அல்லது அதை தியானிப்பதற்கோ அடியானுக்கு அருகதை இல்லை என்பதை நீர் அறிவே சாமி. தேவாவியானவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசட்டும். ஆண்டவரே, நீர் உம்முடைய சத்தத்தை உயர்த்தி இந்த முக்கியமான சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் அவருடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்றும் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே,
ஆமென். தானியேலின் காலத்திலே இவர்களை பாபிலோன் அரசர்கள் சிறைப்பிடித்து பாபிலோனு கொண்டு போனார்கள். அப்படியானால் அந்த சிறைப்பிடித்து பாபிலோனு கொண்டு போகும்போது ஆண்டவர் இந்த சிறை எவ்வளவு காலம் இருக்கும், இந்த அடிமைத்தனம் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை குறித்து அங்கு சொல்லி போனார். எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம், எரேமியா 25ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். 11-12. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமா, இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பலிபீடமாக்கி 70 வருஷம் அந்த பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று அங்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். அது வேதத்தில் அநேக இடங்களிலே இருக்கிறது. எரேமியா 29 என குறித்துக் கொள்ளுங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 1வது 10வது 12வது 13வது வசனம். அங்கு 2 நாளாகமும் 36-21, எரேமியா 21-28 இந்த வசனங்களில் எல்லாம் இந்த 70 ஆண்டு சிறையிருப்பை பற்றி ஆண்டவர் அங்கு பேசுகிறார். பாபிலோனிலே யூதர்கள் 70 ஆண்டுகள் சிறையாக இருப்பார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 70 ஆண்டுகள் அங்கு தேவனுடைய சீஷனாகிய தீர்க்கதரிசியாகிய தானியேலும் அந்த ராஜாக்களை சேவித்தார். பிரதம மந்திரியாக இருந்த அந்த பாபிலோன் அரசு முடிந்து மேதிய பெர்சிய ராஜ்யம் அங்கே அரசாண்டது. அப்பொழுது 68 வருஷம் முடிந்து விட்டது. 70 வருஷம் சிறையிருப்பு இருக்கும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார். இப்பொழுது 68 வருஷம் முடிந்து விட்டது. இனி 2 வருஷம் தான் இருக்கிறது. ஆகவே தானியேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால், இந்த யூதர்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்து தேவனுடைய கோபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களே, அப்படி இல்லாதபடி தானியேலும் மற்றவர்களும் உபவாசத்திலே இருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடி இந்த 2 வருஷத்தில் அந்த 70 ஆண்டு சிறை முடிந்து அந்த யூதர்கள் திரும்ப தங்களுடைய நாடுகளுக்கு போக வேண்டும் என்று அங்கு ஆண்டவரிடத்திலே அதிகமாக ஜெபித்தார்கள். உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள், பாவ அறிக்கை செய்து ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கிட்டதிலே தானியேல் விசேஷமாக அதற்காக ஜெபித்தார். இன்னும் 2 வருஷம் தானே இருக்கிறது, அதற்குள்ளாக இந்த யூதர்கள் வேறு பாவங்களை செய்து கடவுளுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்வார்களோ என்னமோ என்று பயந்து ஆண்டவரிடத்திலே மண்டியிட்டு பணிந்து குனிந்து பாவறிக்கையிட்டு எப்படியாவது இந்த சிறையிருப்பை திருப்பி இன்னும் 2 வருஷத்திலே அவர்கள் யூதேய நாட்டுக்கு போக வேண்டும், எருசலேமுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் அடிக்கடி ஜெபம் செய்ய தொடங்கினார்கள். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். 9, 19, 20. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படியானால் தானியேலுடைய விசேஷமான அந்த ஜெபத்தில் ஒரு விசேஷமான காரியம், தேவனுடைய பர்வத்துக்காக. அந்த தேவனுடைய பர்வத்திலே என்ன இருந்தது? தேவனுடைய பர்வத்திலே தேவனுடைய ஆலயம் இருந்தது, ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. ஆகவே தானியேல் அந்த நகரம் மறுபடியுமாக திருப்ப கட்டப்பட வேண்டும், அந்த ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் அதிக விசேஷமாக அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அப்படி இந்த காரியத்தை குறித்து அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திடீரென்று அவருக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அந்த தரிசனத்திலே அங்கு தேவதூதன் ஒருவர் வந்தார். 13வது வசனம், 8ஆம் அதிகாரம், தானியேல் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், 1042வது பக்கம். பரிசுத்தவான் ஆகியோரும் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதித்து போட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றார். இங்கு ஒரு தேவதூதன் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பற்றி தானே தானியேல் அதிகமாக ஜெபித்தார். ஆண்டவருடைய
அந்த நகரம் கட்டப்படுவது மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலம், அந்த தேவாலயம் திரும்ப கட்டப்பட வேண்டும். இதை பற்றி ஜெபித்த போது அங்கு ஒரு தேவதூதன் சொன்னார், அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்பொழுது சுத்திகரிக்கப்படும் என்றால் 2300 ராப்பகல் செல்லும் என்று சொன்னார். நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன், இந்த தீர்க்க தரிசனத்துல ஒரு வருஷம் என்று, ஒரு நாள் என்று சொன்னால் ஒரு வருஷம் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் அங்கு 6வது வசனத்திலே, நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் வலது பக்கமாய் உருக்கடித்து யூத வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தீர்க்க தரிசனத்திலே ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். ஆகவே 2300 ராப்பகல் என்று அந்த தேவதூதன் சொன்ன போது அது 2300 வருஷம். இந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி போவதற்கு ஆண்டவர் முன்னாலே சொன்ன அந்த 70 வருஷத்திலே இன்னும் 2 வருஷம் தானே இருக்கிறது. இந்த 2 வருஷம் இருக்கும்போது ஆண்டவர் இப்பொழுது 2300 வருஷம் என்று சொல்கிறாரே, இது என்ன என்று சொல்லி தானியேல் கலங்கி, அவன் சாப்பிடாமலும் அவன் புசிக்காமலும் குடிக்காமலும் அங்கே விழுந்து ஜெபித்து அழுது, ஆண்டவரே இது என்ன, அப்படியானால் இந்த பாபிலோன் கேப்டிவிட்டி, இந்த பாபிலோன் சிறையிருப்பு இன்னும் 2300 வருஷம் போகுமா என்று அவன் அழுது ஜெபித்தார். 9வது அதிகாரம் முழுவதும் அப்படி பாவ அறிக்கை செய்து கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு முன்பாக அழுகிற அந்த ஒரு காரியத்தை நீங்கள் அங்கே கவனிக்கிறீர்கள். 21வது வசனம், 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் 1044வது பக்கம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகி காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேலையிலே என்னை தொட்டார். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிக்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திகிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கு மொத்தமாக நாம் பார்க்கும்போது இந்த யூதர்கள் அடிக்கடி மற்ற ஜாதிகள் மத்தியிலே விற்று போடப்பட்டு அடிமைகளாக எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, இப்படி அவர்கள் பாவம் செய்வது, ஒரு ஜாதிக்கு ஆண்டவர் விற்று போடுவார், அவர்கள் கூக்குரலிடுவார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், திரும்ப அவர்கள் பாவம் அவர்கள் மீட்டு இங்கு சில வருஷம் இருப்பார்கள், திரும்ப அவர்கள் பாவம் செய்வார்கள், திரும்ப இன்னொரு ஜாதிக்கு விற்று போடுவார். இப்படியே எவ்வளவு காலம் செல்லும். அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு காலம் அந்த தருணை கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த கேள்விக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார், உன் ஜனத்தின் மேலே, உன் நகரத்தின் மேலும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த யூத ஜனத்தின் அந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடியும்? ஆண்டவர் இன்னும் எவ்வளவு காலம் அந்த கிருபையை காட்டிக் கொண்டிருப்பார் என்றால் இன்னும் 70 வாரம் செல்லும் என்று அங்கே சொன்னார். இந்த யூதர்களுக்கு கொடுத்த அந்த கிருபையின் காலத்தை ஆண்டவர் பற்றி பேசும்போது, சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி நமக்கு என்ன வரும் என்றால், யூதர்களுக்கு மாத்திரம்தானா கிருபையின் காலம்? நம்மை போலுள்ள மக்களுக்கு கிருபையின் காலம் கிடையாதா? இந்தியர்களோ அல்லது எகிப்தியர்களோ அல்லது பாபிலோனியர்களோ அல்லது மற்ற நாட்டிலே நகரங்களிலே உள்ளவர்கள், தேசத்தில் உள்ளவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் இந்த காரியத்திற்கு விடை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காலம் என்னவென்றால் 8-14 2300 ராப்பகல் செல்லும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். 2300 ராப்பகல் செல்லும், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்பது பின்னாலே நான் விளக்குகிறேன். இந்த உலகத்தினுடைய, அதாவது இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு நடக்கிறது. சுத்திகரிப்பு, நியாய தீர்ப்பு உலகத்துக்கு நடக்கிறது.
ஆகவே இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பின் வேலையை ஆண்டவர் குறித்திருக்கிறார். இந்த 2300 ராப்பகல் இது உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தவணையின் காலம். இந்த 2300 ராப்பகல் உலகத்திற்கு தவணையின் காலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் போது யூதர்களுக்கு அந்த 2300 ராப்பகல்ல இருந்து 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது, உனக்கும் உன் ஜனத்துக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த 70 வாரங்களை பற்றி ஆண்டவர் பேசும்போது சில காரியங்களை சொல்கிறார். இப்போதும் 25வது வசனம், நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்குகளும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். கவனிங்கள், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரகாலம் போல இருக்கும். முடிய பந்தம் யுத்தம் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கிறேன். அந்த ஒரு வாரம் அளவும் அவர் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் முடிய பண்ணுவார். அப்படியானால் இங்கு ஆண்டவர் 2 திட்டவட்டமான தீர்க்கதரிசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே வைக்கிறார். 2300 ராப்பகல் செல்லும், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அது என்ன என்று உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இந்த 2300 ராப்பகல்ல ஆண்டவர் ஒரு 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 சில காலத்தை வெட்டி எடுக்கிறார். அது என்ன காலம் என்றால் 70 வாரங்கள். அந்த 70 வாரங்களை எதற்காக வெட்டி எடுத்தார்? உனக்கும் உன் ஜனத்துக்கும் 70 வாரங்கள் செல்லும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த யூத ஜனங்களுக்கு 70 வாரங்களை ஆண்டவர் தவணையாக கொடுத்தார். அந்த 70 வாரங்களுக்கு பிற்பாடு யூத ஜனங்கள் தன்னுடைய சொந்த ஜனமாக இராதபடி தள்ளப்பட்டு போவார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அப்படியானால் 70 வாரங்கள் என்று சொல்லும் போது ஒரு வாரத்துக்கு 7 நாள், 70 வாரம் என்று சொல்லும் போது 7 49 490 நாள், அதாவது 490 வருஷம். பின்பு அந்த துவக்கத்தில இருந்து 2300 ராப்பகல், 2300 வருஷம் கழித்து பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த உலகத்தின் மக்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காலகட்டம். ஆகவே இந்த 2 கட்டத்தையும் ஆண்டவர் ஒரு 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 தீர்க்கதரிசனத்திலே அங்கே சொல்கிறார். சரி, இந்த காலம் எப்பொழுது துவங்குகிறது? பாழாய் கிடக்கிற அந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். பார்த்தீங்களா? அப்படியானால் அதன் தொடக்கம் என்ன? இந்த கட்டளை வெளிப்படுவது முதல் பாபிலோன் ராஜாக்கள் அங்கு ஆண்டு மேதிய பெர்சிய ராஜாக்கள் அங்க வந்தார்கள். மேதிய பெர்சிய ராஜாக்கள் அங்க வந்த போது அங்கே அந்த ராஜாக்கள் எருசலேமை திரும்ப கட்டுவதற்காக தேவனுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலின் பேரில் 3 ராஜாக்கள் எருசலேமை திரும்ப கட்டுவதற்கு கட்டளை கொடுத்தார். அந்த காலங்களிலே அசீரியா நாடு, எகிப்து நாடு, பாபிலோனிய நாடு, இப்படிப்பட்ட இந்த ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த போது இந்த ராஜாக்களுடைய ஆளுகை எல்லாம் திட்டமாக நிர்மாணித்து டாலமி என்று சொல்லப்பட்ட எகிப்திய ஒரு ஞானி, விஞ்ஞானி ஒரு பெரிய கேலண்டரை அங்கு வைத்திருக்கிறார். த கேனன் ஆஃப் டாலமி என்று அதற்கு பெயர். அந்த டாலமி என்ற அந்த எகிப்திய அந்த விஞ்ஞானி வானசாஸ்திரி இந்த காலங்களை, ஆசிரிய ராஜாக்களுடைய காலம், பாபிலோன் ராஜாக்களுடைய காலம், மேதிய பெர்சிய ராஜாக்களுடைய காலம், அந்த நாட்களிலே இருந்த சரித்திர சம்பவமான காரியங்களை குறிப்பதற்காக டாலமி, கேனன் ஆஃப் டாலமி என்று சொல்லப்பட்ட ஒரு வம்ச கணக்கு, ஒரு கால கணக்கு, கால அட்டவணை அவர் அதை வைத்திருக்கிறார். அந்த அட்டவணையை இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கும் நம் முன்பாக இருக்கிறது, பழுதற்றதாக அது இருக்கிறது. அந்த டாலமி என்ற அந்த கட்டளை, அந்த கால வரையறை, அவைகளை வைத்து நாம் எந்த வருஷத்தில் எப்படி நம்முடைய கணக்கு பிரகாரம் எந்த வருஷம் என்பதை இன்றைக்கும் அது சுலபமாக கணித்து விடலாம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய காலத்துல அங்கே இன்னொரு கேலண்டர் ஒன்று வந்தது, கேனன். அவர் அஷர் கர்னாலஜி என்ற ஒரு கேலண்டர். அது அஷர் என்று சொல்லப்பட்ட ஒரு விஞ்ஞானி இயேசு கிறிஸ்துடைய காலத்துல
அந்த காலத்தை எல்லாம் கணித்து இந்த வருஷம் இது நடந்தது, இந்த வருஷம் இது நடந்தது என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த தேதிகள் எல்லாம் இந்த கேனன் ஆஃப் டாலமி, அப்புறம் இந்த அஷர் கேலண்டர் என்ற கர்னாலஜி இவையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கேனன் ஆஃப் டாலமி என்ற அது அஷர் USSHER அஷர் கர்னாலஜி, இந்த ரெண்டு காரியத்தை குறித்து கொண்டு நீங்கள் பட்டணங்களிலே போய் லைப்ரரியிலே படிக்கும்போது அந்த என்சைக்ளோபீடியா அது பொதுவான புத்தகம், அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்திலே இந்த ரெண்டையும் பற்றி வாசித்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது புரியும். ஆகவே இந்த ரெண்டு காரியத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அவர்களுடைய கணக்கை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக எடுத்து அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அப்படியானால் சைரஸ் என்ற ஒரு ராஜா அங்கு 536வது ஆண்டு, இயேசு கிறிஸ்துக்கு முன்பு 536வது ஆண்டு ஒரு கட்டளை கொடுத்தார். எருசலேமை திரும்ப எடுத்து கட்டும்படியாக ஒரு கட்டளை கொடுத்தார். அது எஸ்ராவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் நான் வாசிக்க போகிறதில்லை, அதுக்கு நேரம் இருக்காது. எஸ்ராவினுடைய புத்தகம் வேதத்தில் இருக்கிறது. அந்த எஸ்ராவினுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் வாசித்து பார்த்தால் இந்த சைரஸ் என்ற அரசன் அந்த கொடுத்த கட்டளையை அங்கே எடுப்பித்து கட்டுவதற்காக கட்டளை கொடுத்தார். இரண்டாவதாக தரியு என்ற மன்னன், டேரியஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இவர் 519வது ஆண்டிலே, கிறிஸ்துவுக்கு முன்பு 519வது ஆண்டிலே இன்னொரு கட்டளை கொடுத்தார். அந்த முதல் அரசன் சைரஸ் என்று சொல்லப்பட்டவர் கொடுத்த கட்டளை கொடுத்தார். சில காரியங்கள் நடைபெற்றது. ஆனால் அந்த நகரம் எடுப்பித்து கட்டல பல தடங்களினாலே அந்த கட்டளை நிறைவேறாமல் போய்விட்டது. இரண்டாவதாக டேரியஸ் என்ற மன்னன், தரியு என்ற மன்னன், அங்கே எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் வாசித்து பார்க்கலானால் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் 519. ஆனாலும் அதுவும் என்ன செய்தது என்றால் ஒரு பகுதி தான் நிறைவேறினது. அவர்கள் ஆலயத்தை கட்ட முடிந்தது. மற்றபடி அந்த அவர்களுக்கு ஒரு செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது தங்களுடைய சொந்த ஒரு அரசாட்சியை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. மூன்றாவதாக அரிஸ்டஸ்தா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன செய்தார் என்றால் ஒரு கட்டளை கொடுத்தார், அர்த்தசஸ்டா என்ற ராஜா. இந்த ராஜா கட்டளை கொடுத்ததை பற்றி எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம். இவர் கிறிஸ்துவுக்கு முன்பு 477வது ஆண்டு இந்த கட்டளை கொடுத்தார். இந்த 477வது ஆண்டு இந்த கட்டளை பிறந்தது என்பதற்கு அங்கு அந்த கேனன் ஆஃப் டாலமி, அந்த டாலமியினுடைய அந்த கேலண்டரில் அது சரியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுவது, அதாவது டாலமியினுடைய கேலண்டரில் 284வது ஆண்டு என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. 284வது ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது இந்த நம்முடைய கேலண்டர், இப்பொழுது நம்முடைய கணக்கு பிரகாரம் பார்த்தோமானால் கிறிஸ்துவுக்கு முன்பாக 457வது ஆண்டு. அப்படியானால் 457வது ஆண்டிலே தான் அந்த எருசலேம் நகரம் பூர்ணமாக கட்டப்பட்டது. அந்த எருசலேம் நகரத்தை சார்ந்தவர்களுக்கு சுய ஆட்சி உரிமை வழங்கப்பட்டது. ஆகவேதான் அந்த 57வது ஆண்டு தான் பூர்ணமான ஒரு ரெஸ்டரேஷன், முழுவதுமாக அந்த காரியத்தை அவர்கள் எடுப்பித்து கட்டினார்கள். அவர்களால் அந்த நகரத்தை ஆள முடிந்தது. ஆகவே இன்றைக்கு சரித்திர ஆசிரியர்கள் அந்த எருசலேம் நகரத்தை எடுத்து முழுமையான கட்டின அந்த தேதி 457 கிறிஸ்துவுக்கு முன்பு என்று அங்கே சொல்கிறார்கள். ஆகவே எருசலேமை எடுப்பித்து கட்டுவதற்கு அந்த நாள் முதல், அந்த கட்டளை பிறப்பதற்கு முதல் 2300 ராப்பகல், 2300 வருஷம் செல்லும். அந்த 2300 வருஷத்துல ஒரு இன்னொரு சிறிய கணக்கு என்னவென்றால் 70 வாரங்கள் உன் ஜனத்துக்காக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு 70 வாரங்கள் என்றால் என்ன? 70 7 490 நாட்கள். 490 நாட்கள் என்பது தீர்க்கதரிசன பிரகாரம் 490 வருடங்கள். அப்படியானால் இந்த 457வது வருஷம் பிசி, கிறிஸ்துவுக்கு முன்பு, அதுல இருந்து
இந்த 490 வருஷத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் இந்த பிசி என்ற கணக்கு போடுவது பின்னாலே என்ன வேண்டும், புரியுதுங்களா? கிமு என்பதை கணக்கு அடிஷனலாக போடும், ஆட் பண்ணியே போகணும், சேர்த்து கொண்டு போகணும். ஆனால் இந்த கிமு என்று வரும்போது அதை மைனஸ் பண்ணி கொண்டே தான் வரணும். அதுதான் கணக்கு. சொல்றது உங்களுக்கு விளங்குதில்ல? அப்ப 490 வருஷம், 457 வருஷம் போக 490 வருஷத்தை நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்களானால் அது எங்க வந்து முடியுது என்றால் கிறிஸ்துவுக்கு பின்பு 34வது ஆண்டிலே வந்து முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பின்பு 34வது ஆண்டிலே. இங்க 77 490 வருஷம், கிறிஸ்துவுக்கு பின்பு 34வது ஆண்டு ஏடி 34வது ஆண்டில வந்து அது முடிகிறது. இந்த 34வது ஆண்டு என்ன? உனக்கும் உன் ஜனத்துக்குமாக 70 வாரங்கள் குறிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னாரே. இந்த யூதர்களுடைய தவணையின் காலம், அந்த தவணையின் காலத்தை ஆண்டவர் குறிக்கும் போது என்ன சொன்னார்? இந்த 70 வாரங்கள். அப்படியானால் அந்த 490 வருஷம் அந்த கணக்கு பிரகாரம் எங்கே முடிகிறது? 34வது ஆண்டிலே அது முடிகிறது. இது யூதர்களுக்குள்ள தவணையின் காலம். அந்த 34வது ஆண்டிலே முடிகிறது 70 வாரங்கள். ஆனால் இந்த 70 வாரங்களை பற்றி ஆண்டவர் பேசும்போது அதுல அந்த 70 வாரங்களை ஆண்டவர் 2ஆக ஆக்கினார். எப்படி ஆக்கினார்? 25வது வசனம், இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7 வாரமும் 62 வாரம் என்றால் 69 வாரம். அந்த 7 வாரம் எதற்கு என்று சொன்னால், அந்த எருசலேமை கட்டி எடுத்து கட்டுவதற்கு 7 வாரம் ஆனது. 7 வாரம் என்றால் 49 நாள், 49 வருஷம் ஆனது அந்த எருசலேமை கட்டுவதற்கு. அதற்காகத்தான் 7 வாரம். அப்புறம் 62 வாரம், 69 வாரம். அந்த 69 வாரம் எங்கே அங்கே துவங்கிறது என்றால், 69 வாரம் என்றால் 481 ஒரு வருஷம். அப்போ 457 இருந்து அங்கே அதை கணக்கு பார்த்தால் 27வது ஆண்டு அந்த 62 69 வாரங்கள் முடிந்து விடுகிறது. 69 வாரங்கள் 27வது ஆண்டு முடிந்து விடுகிறது. இந்த 27வது ஆண்டில என்ன நடக்கும்? பிரபுவாகிய மேசியா தோன்றுவார். புரியுதுங்களா என்று அங்கே கணக்கு. அப்புறம் பாருங்க, அந்த பிரபுவாகிய மேசியா தோன்றி என்ன நடக்கும் என்று பாருங்க. 26ல அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். புரியுதுங்களா? 27வது வசனம், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் முடிவு பண்ணுவார். அப்படியானால் ஆண்டவர் இந்த யூத ஜனங்களுக்கு மேசியா வந்து 1 வாரம் 7 வருஷம் யூத ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கை இருக்கும், உறுதிப்படுத்துவார். அந்த 7 வருஷத்துல அந்த வாரம் பாதி சென்ற போது, 7 வருஷத்துல பாதி எவ்வளவு? 3 வருஷம். அப்படியானால் அந்த 3 வருஷம் போகும்போது அவர் காணிக்கைகளையும் பலியையும் ஒழிய பண்ணுவார். எப்படி? அவருடைய மரணத்தினாலே காணிக்கை பலி இவைகள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே ஒளிந்து போயிற்று என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியால் நன்றாக கவனிங்கள். இந்த யூதர்களுக்கு 70 வாரம், மறுபடியும் உங்களுக்கு விளக்குகிறேன், 70 வாரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது தவணையின் காலம். அந்த 70 வாரம் என்பது எத்தனை வருஷம்? 490 நாட்கள், 490 வருஷம். அப்ப எருசலேமை புதுப்பித்து கட்டுவதற்கு கட்டளை 457ல வந்தது. அதுல இருந்து அந்த 490 வருஷத்தை நீங்கள் அங்கே கணிப்பீர்களானால் 34வது வருஷத்துல வந்து முடிகிறது. ஏடி 34, இயேசு கிறிஸ்து பின்பு 34. இது 70 வருஷம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 70 வருஷத்துல ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒரு காரியம் 7 வாரமும். 7 வாரம் என்றால் என்ன? 49 நாள், 49 வருஷம். இந்த 49 வருஷம் அங்க பாருங்க, அந்த 408 பிசி, அந்த 408 பிசி 49 வருஷம் ஆச்சு அந்த எருசலேம் நகரத்தை கட்டுறதுக்கு. ஆகவே அது ஒரு கணக்கு. அப்புறம் பிரபுவாகிய மேசியா தோன்றுவது அதற்கு பிற்பாடு 62 வாரம் கழித்து, 7 வாரமும் 62 வாரமும் 69 வாரங்கள் கழித்து மேசியாவாகிய பிரபு தோன்றுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 27வது வருஷத்திலிருந்து இன்னொரு 7 வருஷம். இந்த 7 வருஷத்தில் அந்த யூதர்களோடு கூட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த 7 வருஷம் பாதியில 3.5 வருஷத்துல
அங்கு ஆண்டவர் பலியின் காணிக்கை மொழியை பண்ணுவார், அவர் மரித்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு வாரம், இந்த 7 வருஷத்துல 3 வருஷம் கழித்து அந்த மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா தோன்றி 3 வருஷம் கழித்து அவர் சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபஸி. இது ஒரு மிகவும் விசேஷமான ஒரு தீர்க்க தரிசனம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை படித்து ஆராய்ச்சி செய்கிற மக்கள் மூக்கிலே விரலை வைத்துக் கொண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும் போது சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பார், அந்த காலத்திலே பிறப்பார் என்று அறிந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மேய்ப்பர்களும் யூதர்களுக்கு ராஜாவாக பிறப்பார், அந்த காலத்திலே பிறப்பார் என்று அங்கே நம்பினார்கள். ஆகவே பரவலாக உலகம் முழுவதும், யூதர்கள் மாத்திரமல்ல, பரவலாக உலகம் முழுவதுமே ஒரு பெரிய ஒரு ஜோதி, ஒருவர் உலகத்தில் பிறக்கப் போகிறார் என்ற ஒரு எண்ணம் உலகத்தின் ஞானிகள் மத்தியிலே இருந்தது. அதை குறித்து நீங்கள் சரித்திரத்திலே வாஸ்து பார்ப்பில்லைனால், அங்கு சைனா நாட்டிலே 24வது டைனாசிட்டி ஆண்ட அந்த பெரிய மன்னன், பெயரை நான் மறந்துவிட்டேன், அவர் கிழக்கில ஒரு பெரிய ஜோதி தோன்றினதை பார்த்து தன்னுடைய அறிஞர்களிடத்துல என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தின் ஒரு பெரிய ஒளி உதயமாகிறது கிழக்கிலே என்று சொல்லி அந்த சைனா சரித்திரத்திலே அது எழுதி வைக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படி உலகத்தின் எல்லா விதமான மக்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, ஞானிகள் மத்தியிலே இப்படி ஒருவர், ஒரு பெரியவர் பிறப்பார் என்று அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. புத்தர் பிரான் உடைய சிஷியன் ஆனந்தன் என்று சொல்லப்பட்டவர், அவர் புத்தரிடத்திலே சாகும்போது ஒரு கேள்வி கேட்டார். உங்களை ஆசியாவின் ஜோதி என்று சொல்கிறார்களே, இந்த உலகத்தில் வரப்போகிற ஜோதி நீர் தானா அல்லது இன்னொருவர் வர வேண்டுமா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், நான் ஆசிய ஜோதி அல்ல, அந்த ஆசிய ஜோதி இனிமேல் இந்த உலகத்தில் வருவார் என்று சொன்னார். இது புத்தருடைய சரித்திரத்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாக்ரட்டிஸ் இடத்துல உலகத்தில் பெரிய ஞானியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், அது நீர்தானா என்று கேட்டதற்கு இல்லை, எனக்கு பின்னாக அந்த ஞானி வருகிறார் என்று சாக்ரட்டிஸ் சொல்லி போயிருக்கிறார். ஆகவே அந்த காலங்களிலே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மகான் பிறப்பார் என்ற ஒரு எதிர்பார்க்குதல் எல்லா நாடுகளிலுமே இருந்தன என்று அங்கு நாம் வாசிக்கிறோம் சரித்திரத்தில். அப்படி வாசிக்கும் போது விசேஷ விதமாக அது யூதர்கள் மத்தியில, இந்த தீர்க்கதரிசனத்தை படித்த யூதர்கள் இந்த திட்டவட்டமான காலத்தில் மேசியாவாக ஆண்டவர் பிறப்பார் என்று ஞானிகளும் அறிஞர்களும் அறிந்திருந்தார்கள். ஏன் அறிந்திருந்தார்கள்? இந்த தீர்க்கதரிசனத்தின் மூலமாக. ஆகவே தானியேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த 70 வார தீர்க்கதரிசனத்தை குறித்து பேசும்போது, அந்த 70 வாரத்தில் 62 + 7 69 வாரங்கள் கழித்து மேசியா தோன்றுவார் என்று சொன்னார். மேசியா என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா. ஆகவே நசரேயனாகிய இயேசு அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது தேவாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அது 17 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணினார் அவருடைய ஞானஸ்நானத்துல. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தில் என்ன எவ்வளவு நாட்கள் இருந்தால், அந்த வாரம் பாதி சென்ற போது, ஒரு வாரத்திலே பாதி 3 வருஷம், ஆண்டவர் 3 வருஷம்தான் உயிரோடு இருந்தார். எவ்வளவு கணக்காக கச்சிதமாக தேவனுடைய வாழ்க்கையை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 3 வருஷம்தான் இருந்தார். இந்த வாரத்தில் பாதி சென்ற போது அவர் மரித்து போனார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மேசியா 27ஆவது ஆண்டு இந்த உலகத்தில் வருவார். புரியுதுங்களா? அப்புறம் ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் முடிந்தவுடனே யூதர்களுக்கு ஆண்டவர் சொன்ன, உனக்கும் உன் ஜனத்திற்கும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னாரே, அப்படியானால் யூதர்களுடைய தவணையின் காலம் அந்த 34ஆவது ஆண்டோடு முடிந்து விடுகிறது. ஆகவே யூதர்களுடைய தவணையின் காலம் as a special race, தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த அந்தஸ்து, அந்த உரிமை, அந்த பிரிவிலேஜ் அந்த 34ஆவது ஆண்டோடு முடிந்து விடுகிறது என்று திருமறை சொல்கிறது. ஆண்டவர் இந்த 34ஆவது ஆண்டிலே யூதர்களே தன்னுடைய சொந்த ஜாதி ஜனம் இல்லாதபடி தள்ளிவிட்டார்.
அப்புறம் அவரை விசுவாசிக்கிற எவர்களோ அவர்கள் யாவரும் அவருடைய சொந்த ஜனங்களாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. புரியுதுங்களா? இதுல ஒரு சின்ன கேள்வி என்னவென்றால், ஒரு சந்தேகம். அதில் என்ன சந்தேகம் என்றால், 27வது ஆண்டு என்று சொல்லுகிறோமே, ஆண்டவருக்கு 27வது ஏடி, ஆண்டவருக்கு பின்பு 27வது ஆண்டு என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் திருமறையின் பிரகாரமாக ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்ற போது அவருக்கு 30 வயசு ஆகிவிட்டது. 30 வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்றார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரர், உண்மையில் பிரியமாயிருக்க என்று உரைத்தது ஆண்டவர் ஞானஸ்நானம் பெற்ற போது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அப்படியானால் இது 30 வயது இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்படியானால் இங்கு ஏடி 30 என்று இருக்க வேண்டும். 30 என்று இல்லாதபடி 27 என்று இருக்கிறது. அது எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. இதை குறித்து கேலண்டர் ஆராய்ச்சி செய்த ஞானிகள் இதை குறித்து அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இது எங்களுடைய விளக்கம் அல்ல, இது கேலண்டர் எழுதின அவர்களுடைய ஒரு விளக்கம். இந்த ஹஸ்ஸர் கர்னாலஜி என்ற அந்த கர்னாலஜி எழுதும் போது நீங்க அந்த என்சைக்ளோபீடியாவில் வாசித்து பாருங்க. அதுல என்ன போடப்பட்டிருக்கிறது, ஹஸ்ஸர் தன்னுடைய கால கணக்கை கணித்த போது ஒரு 3.5 வருஷத்தை விட்டுட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பிறந்தார் என்றால், இந்த கணக்கு பிரகாரம் கிறிஸ்து இயேசு பிறந்தது கிமு 4வது வருஷம். இந்த வருஷங்கள் சற்று தவறி வந்திருக்கிறது. இந்த மாதங்கள் கூட சமயத்துல ஒரு சமயத்துல அந்த ஜூலியஸ் என்பவர் இந்த கேலண்டரை அவர் கணக்கு பார்த்த போது, அந்த முன்னாடி கணக்கு பார்த்த விஞ்ஞானிகள் 365 நாள் என்று கணக்கு போட்டு கணக்கு பார்த்தார்கள். ஆனால் உண்மையாகவே 365 காலுக்கு மேலாக இருக்கிறது ஒரு நாள், ஒரு வருஷம். ஆகவே ஜூலியஸ் சீசர் என்ன செய்தார் என்றால், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைத்தார். ஆனால் அது கிரிகோரி என்பவர் என்ன செய்தார், கிரிகோரி கேலண்டர், அந்த கிரிகோரி கேலண்டர் தான் இப்ப நாம அனுஷ்டித்து வர்றோம். அந்த கிரிகோரி கேலண்டர்ல இவர் என்ன செய்தார், கணக்கு பார்த்து ஒரு 15 நாட்களை அட்ஜஸ்ட் பண்ணினார். அப்போ செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி என்று சொன்னது புதன்கிழமை 20ஆம் தேதி ஆகிவிட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ஆனால் ஒன்று, இப்படி மாத கணக்கில் வித்தியாசம் இருந்தது, வருஷ கணக்கில் வித்தியாசம் இருந்தது, ஆனால் வார கணக்கில் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், அந்த வாரத்துல எந்த விதமான சேஞ்சும் இந்த உலக தோற்றத்திலிருந்து இதுவரைக்கும் கிடையாது. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாற்றம் எதுவும் கிடையாது. அது உலக தோற்றத்திலிருந்து உண்மையாகவே திட்டவட்டமாகவே நமக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் வாரத்தில் எப்பொழுதுமே மாறுதல் கிடையாது. இந்த மாதிரி சில காரியங்கள் குறையும் போது அந்த மாதத்திலே சில மாற்றங்கள் ஏற்பட்டதுண்டு, வருஷத்திலே சில மாற்றங்கள் ஏற்பட்டதுண்டு. ஆனால் இந்த வாரத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆகவே இந்த அஸ்ஸர் கணிக்கும் போது அந்த கேலண்டரில் ஒரு 3 வருஷத்தை அநேகமாக நான் விட்டு விட்டேன். உங்களுக்கு புரிகிறது? அப்படியானால் அதை நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 30வது வயது என்பது இங்கே கேலண்டர் பிரகாரம் 27வது ஆண்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது நான் சொல்வதல்ல, புரியுதுங்களா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையினுடைய கொள்கை அல்ல அது. உங்களுக்கு புரியுதுங்களா? இது நம்முடைய கேலண்டர் வகுத்தவருடைய அதை அந்த ஏனென்றால் எங்களுக்கும் அந்த ஒரு கலக்கம் இருந்தது. ஏன் இப்படி என்று பார்க்கும்போது அந்த கேலண்டருடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது இதை நாங்கள் கண்டுபிடித்து இதை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அங்கே சொல்லுகிறோம். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது யூதர்களுடைய கணக்கு என்ன செய்துட்டு என்றால் முடிந்து விட்டது. 34வது வருஷம். புரியுதுங்களா? இந்த 34வது ஆண்டோடு அந்த 70 வருஷங்கள் முடிந்து விட்டது. இந்த 70 வாரங்கள் 490 வருஷங்கள் யூதர்களுக்கு முடிந்து விட்டது. அப்புறம் மீதி என்ன, 2300 வருஷம். இங்க பாருங்க, அது கொஞ்சம் 2300 வருஷம். இந்த 70 வாரம் போன உடனே மீதி எவ்வளவு, 490 வருஷம் போயிடுச்சுன்னா மீதி 1810 வருஷம் இருக்கிறது. இந்த 1810 வருஷம் இருக்கிறது. அப்படியானால் அந்த 34 இருந்து இந்த 1810 வருஷம் அல்லது 457 இருந்து இந்த 2300 வருஷம்
இந்த வருஷத்தை நீங்க கூட்டினீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 1844 ஆண்டுக்கு வருகிறது. இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம், இந்த 2300 வருஷம் தீர்க்க தரிசனம் எப்ப முடியுதுன்னா 1844 முடிந்து விடுகிறது. இந்த 2300 ராப்பகல் முடியும் போது திருமறை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த 2300 ராப்பகல் முடியும். தானியேல் 8:14 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் சொல்லுகிற. சரி, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் என்ன? பரிசுத்த ஸ்தலம் என்றால் ஆண்டவருடைய ஆலயம். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆலயம் கூடாரத்திலே இருந்தது. அந்த கூடாரத்துக்கு பெயர் இங்கிலீஷ்ல சாங்சுவரி என்று பெயர், ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் அதற்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த சில காரியங்களை பற்றி அங்கு பேசுகிறோம். இந்த டெம்பிள், இந்த ஆலயம் அந்த யூதர்கள் நிர்மாணித்தார்கள். எதற்காக இந்த யூதர்கள் இந்த ஆலயத்தை நிர்மாணித்தார்கள்? உதாரணமாக 111வது பக்கம், பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 111வது பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம். அண்ட சராசரங்களின் தேவனாகிய ஆண்டவர் பரலோகத்திலே இருப்பது மாத்திரம் அவருக்கு அவ்வளவு பிரியமல்ல. தன்னுடைய பிள்ளைகள் அந்த உலகத்திலே பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகவே அந்த மக்கள் கூடாரத்தை போட்டு அங்கு வாசம் செய்த போது ஆண்டவரும் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு கூடாரத்தை போடு, நான் அதிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அதே போலவே ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை ஜனங்கள் மத்தியிலே போட்டார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே இருந்த போதெல்லாம் ஆண்டவருடைய கூடாரம் தான் மத்தியிலே இருந்தது. அதற்கு கிழக்கே 3 கோத்திரத்தார் கூடாரம் போட்டு தங்கியிருந்தார்கள். மேற்கே 3 கோத்திரத்தார், வடக்கே 3 கோத்திரத்தார், தெற்கே 3 கோத்திரத்தார். புரியுதுல? ஆனால் அது சென்றாக இருந்தது தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தை அங்கே வைத்து என்ன செய்தார் என்றால், இந்த ஆலயத்தை ஆண்டவர் பரலோகத்தின் ஆலயத்தில், பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தின் மாதிரியாக இந்த ஆலயத்தை கட்ட சொன்னார். 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே வாசிக்கிறேன். 25:40, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட, சீனாய் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தின் பிரதிபிம்பமாக, அதனுடைய சாயலாக, அதனுடைய வடிவாக இந்த ஆலயத்தை நீ கட்டு, இந்த பரிசுத்த ஸ்தலத்தை அங்கே நிர்மாணி என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். சரி, இந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது? கூடாரத்திலே 2 அறைகள் இருந்தன. அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு பலிபீடம் ஒன்று இருந்தது. அந்த பலிபீடத்துக்கு முன்னதாக ஒரு தொட்டி இருந்தது. அந்த தொட்டியில தண்ணீர் இருந்தது. ஆசாரியர்கள் வரும்போது தன்னுடைய கால்களை அந்த தொட்டியில கழுவி கொண்டு அங்கே வந்து, ஆலயத்துக்கு முன்னால பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்திலே ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் தகனம் பண்ணுவார்கள். அப்புறம் அவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ளாக வரும்போது அந்த முதல் அறையில அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். அந்த 2வது அறை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும். ஆங்கிலத்திலே முதல் அறை ஹோலி பிளேஸ் என்றும், 2வது அறை ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்றும் அதற்கு பெயர். இந்த ஆசாரியர்கள் என்ன பணிபடை செய்கிறார்கள் என்றால், நன்றாக கவனிங்கள், இந்த ஆலயத்துல 2 விசேஷமான ஆராதனைகள் போய்கொண்டிருந்தன. ஒன்று ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஆராதனை. இது யாத்திரையாகமும் லேவியராகமும் என்ற இந்த ஆகமங்களிலே இதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் நான் சொல்லுகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த யாத்திரையாகமும் லேவியராகங்களிலே அந்த ஆராதனை எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன ஆராதனை, என்னென்ன பலி என்பதை பற்றி விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனையுடைய சுருக்கத்தை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்திலே அங்கு 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரங்களிலே இந்த ஆராதனைகளை பற்றி விசேஷமாக அவர் எழுதுகிறார். ஆகவே இங்கு நாம் எபிரேயர் நிருபத்திலே அவைகளை நாம் படிக்கும்போது சுருக்கமாக நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 305வது பக்கம், 305வது பக்கம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். இவைகளை இவ்விதமாய் ஆயத்தப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு
முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். டெய்லி சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு நாளும் பலியிடுகிற ஒன்று இருக்கிறார். அப்புறம் அங்கு நாம் பார்க்கும்போது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல வருஷத்தின் ஆராதனை, இயர்லி சாக்ரிஃபைஸ், வருஷத்தின் பலியிடுதல். வருஷத்தின் 2 காரியங்கள் இந்த பலிபீடத்துல இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நடந்து கொண்டிருந்தன. தினமும் பாவம் செய்த மக்கள் பலியிட்டார்கள், தின ஆராதனை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விசேஷமான ஆராதனை அங்கே நடக்கும். இந்த 2 ஆராதனைகளை பற்றி நாம் இங்கே லேவி ராகமத்திலே, யாத்திரை ஆகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஆராதனை பற்றி இந்த எபிரேயர் 7, 8, 9ஆம் அதிகாரத்திலே, 10ஆம் அதிகாரத்திலே கூட இந்த ஆராதனையை பற்றி நாம் வாசிக்கிறோம். சரி, இந்த 2 ஆராதனை என்ன என்றால், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் என்பது எதற்கு என்றால், தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் பாவம் செய்த போது அந்த பாவத்தை பரிகரிக்கத்தக்கதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் சில புறா குஞ்சுகளை தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியனிடத்துல ஒரு கத்தி வாங்கி, ஒரு கிண்ணத்தை வாங்கி, அந்த பாவம் செய்த மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், கற்பனையை மீறினதுனாலே பாவம் செய்த மக்கள் தன்னுடைய கையை அந்த தலையின் மேலே வைத்து, அந்த குருவி தலையின் மேலே அல்லது புறா தலையின் மேலே அல்லது அந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மேலே வைத்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வார். அப்பொழுது அந்த கத்தினாலே அந்த புறாவினுடைய கழுத்தை அல்லது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்தை அறுத்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த தேவாலயத்திலே போய் பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கு 3 காரியங்கள் இருந்தது. ஒன்று, அந்த திருச்செறி, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தை, பரிசுத்த ஸ்தலத்திலே 2 அறைகள், அந்த 2 அறைகளையும் ஒரு திரைச்சீலை அங்கே பிரித்தது. அந்த முதல் அறை பரிசுத்த ஸ்தலம் என்று பெயர். அதுல அந்த திரைச்சாலை ஓரத்துல தூப கலசம் என்று ஒன்று இருந்தது, தூப பீடம். அப்புறம் இந்த பக்கமாக ஒரு டேபிள் இருந்தது, அதில் அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த பக்கமாக ஒரு குத்து விளக்கு இருந்தது, 7 பிரிவாக இருந்தது. ஒரே குத்து விளக்கு, 7 பிரான்ச், அதில் விளக்கு எழுந்து கொண்டிருந்தது. அப்புறம் அந்த 2வது பேர் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பெட்டி, ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த ஹார்க் என்று பெயர், உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே 2 தேவதூதருடைய சொரூபம் இருந்தது. அந்த தேவதூதருடைய சொரூபம் இருக்கிற அந்த இடம், அந்த பீடம், அந்த பலகை, அதுக்கு பேர் மெர்சி சீட் என்று பெயர், கிருபாசனம் என்று பெயர். அந்த பெட்டிக்குள்ள 10 கற்பனைகள் இருந்தன. அந்த 10 கற்பனையை மீறினதுனால பாவம் வந்தது. அந்த பாவத்துக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார் என்று அந்த கிருபாசனம் அங்கே இருந்தது. இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஆசாரியன் இந்த இரத்தத்தை கொண்டு வந்து அந்த திரைச்சாலையில் மேலே தெளித்து அந்த தூப பீடத்தின் கொம்புகளிலே சிறிது பூசிவிட்டு வெளியே வந்து, மகனே, நீ செய்த பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ இனிமேல் பாவம் செய்யாதே, நீ போ என்று அவர் சொல்லி அனுப்பிவிடுவார். ஆசீர்வாதம் போட்டு அனுப்பிவிடுவார். இதுதான் டெய்லி சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு நாளும் நடந்தது. பாவம் செய்தவர்கள் ஒரு பலியை கொண்டு வருவார்கள். அந்த பலியை கொண்டு வந்து அந்த கையை அந்த பலியின் மேல வைத்து அங்கு தாங்கள் செய்த பாவத்தை பற்றி அறிக்கை செய்து அந்த மிருகத்தினுடைய, அந்த புறாவினுடைய கழுத்தை வெட்டி அதில் வருகிற ரத்தத்தை எடுத்து அந்த கிண்ணத்திலே பிடித்து ஆசாரியன் கையில கொடுப்பார்கள். அந்த ஆசாரியன் அதை வாங்கி கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருக்கிற திரைச்சீலை, அந்த திரைச்சீலையிலே அப்படி அந்த ரத்தத்தை தெளித்து அந்த தூப பீடத்தின் கொம்புகளிலே அந்த ரத்தத்தை பூசி திரும்ப வந்து அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு பாவரிக்கை செய்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஆசீர்வாதம் போட்டு, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ போய் என்று சொல்லுவார். இனிமேல் பாவம் செய்யாமே போய் என்று சொல்லிவிடுவார்கள். இது டெய்லி நடந்தது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேகர் என்ன நினைக்கிறார்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தா ஏராளமான மிருகங்களை கொன்று பலி செலுத்தினார்கள். ஏன் இப்படி சித்திரவதை, ஏன் இப்படி ஜீவகாரணியமற்ற தன்மை, ஏன் இப்படி உயிர்வதை, இப்படி உயிர் வதைக்கிறவர்கள் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகள் தானா என்று கூட கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இந்த பலிமுறைமை இன்றைக்கு இந்த திருமறையிலே இருந்துதான் மற்ற மார்க்கத்துக்கு போனது. இன்றைக்கு இந்துக்கள் மற்றவர்கள் எல்லாம் பலி செலுத்துறாங்க. ஏன் பலி செலுத்துகிறார்கள், எதற்காக செலுத்துகிறார்கள் என்று அவங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? அவங்க வேதத்தில் அந்த பலியை பற்றி இல்லை.
அந்த பலி எங்க இருக்கிறது என்றால் இந்த திருமறையில தான் இருக்கிறது. ஆகவே இந்த திருமறையில எதற்காக பலி செலுத்த சொன்னார் ஆண்டவர்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல விசேஷ விதமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அங்கு எபிரேயர் கழுது நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் விசேஷ விதமாக நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் கழுது நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால் ஒரு மனிதன் மன்னிக்க வேண்டும் என்றால், மன்னிப்பு வேண்டும் என்றால், பாவம் செய்தவன் தனக்கு மன்னிப்பு வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அங்கே பாவ மன்னிப்பு இல்லை. ஏன் ஆண்டவர் ரத்தத்தை அந்த மன்னிப்புக்காக கொடுத்தார்? ரத்தத்தை ஏன் சிந்த சொன்னார் என்றால், அதற்கு விளக்கம் வேதத்தில் அநேக இடங்களிலே இருக்கிறது. அதில் ஒரு இடத்தை மாத்திரம் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான வருஷ காலமாக இந்த உயிர் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தேடினார்கள். ஆனால் ஆதியிலேயே 3000 வருஷத்துக்கு முன்னதாகவே, கிறிஸ்துவுக்கு முன்பு 3000 வருஷத்துக்கு முன்னதாகவே, கிறிஸ்துக்கு முன்பு 1500 வருஷத்துக்கு முன்னதாகவே ஆண்டவர் இந்த திருமறையில என்ன சொன்னார்? ரத்தத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் ரத்தம் போய்விட்டால் உயிர் போய்விட்டது. நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? ரத்தத்திலே இருக்கிறதுன்னு சொன்னார். ஆகவே ரத்தத்துக்கு நம் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்காக நாம் மரிக்க வேண்டும். அந்த மரணத்திற்கு ஈடு கொடுப்பது உயிர். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே அந்த ரத்தத்தை சிந்தினால் அந்த உயிர் கொடுத்த மாதிரி. ஏன்னா அந்த உயிர் ரத்தத்தை சிந்துகிற பழக்கம், அந்த ரத்தத்தை சிந்துகிற பழக்கம், அதை மனிதன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தாதபடி அந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை சிந்துகிறார். அப்படியானால் என்ன? ஒரு மிருகம் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்து, நான் ஒருவேளை பிடித்து கொண்டு வந்து நான் செய்த பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே நான் அறிக்கையிடுகிறேன். அப்பொழுது என்ன பொருள்? என்னுடைய பாவம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு போய்விட்டது என்று பொருள். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தத்தை கழுத்தை வெட்டி ரத்தத்தை அந்த ஆசாரியில் எடுத்துக்கொள்ளும் போது அந்த அந்த பாவம், நான் அறிக்கையிட்ட பாவம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே போய்விட்டது. இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே இருந்த பாவம் ரத்தத்துக்கு போய்விட்டது. அந்த ரத்தத்தை கொண்டு போய் ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் திரைச்சீலையில தெளிக்கும் போது அந்த பாவம் அந்த திரைச்சீலைக்கு போய்விட்டது. அதாவது ஆசாரிப்பு கூடாரத்திலே, கடவுளுடைய ஆலயத்திலே போய்விட்டது என்ற அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒப்பனை, ஒரு பாடமா உங்களுக்கு விளங்குதுங்களா? அதுதான் மன்னிப்பு. அப்போ ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். அந்த பாவத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டதுனால அந்த பாவம் இவனுக்கு மன்னிக்கப்பட்டு இவனுக்கு அங்கே விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிறது. சரி, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கும் போது அதுல 3 விதமான பாடம் அதில் இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை நாம் வெட்டும் போது அல்லது புறா குஞ்சியை வெட்டும் போது பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் 3 விசேஷமான பாடங்களை அதில் வைத்திருக்கிறார். ஒன்று, இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி பகவான் ஆட்டுக்குட்டியாக வருவார். ரிக்வேதம் சொல்லுகிறது, பகவான் ஆட்டுக்குட்டியாக உலகத்தில் ரத்தம் சிந்த வேண்டும் என்று ரிக்வேதம் சொல்லுகிறது. திருமறை அதே விதமாகத்தான் சொல்கிறது. ஆட்டுக்குட்டியாகிய அந்த ஆட்டுக்குட்டி எதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு ஒப்பனை. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியாக வருவார். அது வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்வதென்றால், ஆட்டுக்குட்டி நம்ம பாவத்துக்கு, நம்ம செய்த பாவத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டி பலியாகிறது. இப்ப நாம் செய்கிற பாவத்திற்கு இறைவன் பலியாக வேண்டும் என்ற பாடம் அங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் செய்த பாவத்துக்கு, பாவத்தினுடைய சம்பளம் மரணம். நாம் செய்த பாவத்திற்காக அந்த ஆட்டுக்குட்டி சாகிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பாடத்தை அங்கே நமக்கு காட்டுகிறது. 2வதாக. 3வதாக அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? நாம் மரிப்பதற்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறது என்றால் மரிக்கிறது. ரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்பது ஒன்று. 2வது, பாவ மன்னிப்பு ரத்தத்தினாலே வருகிறது என்ற ஒன்று. 3வது, நமக்காக ஆண்டவர் மரிக்கிறார். தேவன் ஆட்டுக்குட்டியாக வருவார். இந்த பாடத்தை எல்லாம் கற்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அந்த ஆட்டுக்குட்டியை அல்லது மிருகத்தை பலியிடும்படி சொன்னார். அது ஆசாரியன் விசேஷமாக தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு 2 காளைகளை கொண்டு பலியிட வேண்டும். ஆசாரியனுடைய பாவம் பெரிய பாவம். பாதிரிமார்கள் இவர்கள் செய்கிற பாவம் எல்லாம் சிறு பாவமாக கருதப்படாது.
அது பெரிய பாவம் என்று திருமறையிலே நமக்கு சொல்கிறது. அப்படியானால் உங்களுக்கு புரியுதுங்களா? பாவத்தை பரிகரிக்கிற வழி என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, ஆட்டுக்குட்டி சாகிறது, ஐயோ எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி சாகிறதே என்று மனிதன் அந்த உயிர்வதை செய்து அந்த ஆட்டுக்குட்டி துடிப்பதை, அந்த புறா துடிப்பதை கண்டு அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதுக்காக தான் அந்த பாடத்தை கொடுத்த. இரண்டாவது, அந்த பலியை செலுத்தும் போது இறைவன் ஆட்டுக்குட்டியாக வந்து தனக்காக மரிக்க வேண்டும் என்ற அந்த பாடம். இந்த பாடத்தை மக்களுக்கு போதிப்பதற்காக அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பலியை ஆண்டவர் அங்கே கொண்டு வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த போது யோவான் ஸ்நானகன் ஆண்டவரை பார்த்து ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த போது 125 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 125, யோவான் சுவிசேஷம் 1:29 நான் வாசிக்கிறேன். 1:29 ஆண்டவர் சொல்லுகிற, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இது முதலாவதா. இரண்டாவதாக, வருஷம் முழுவதும் இந்த பாவங்கள், அங்கு மனிதர்கள் செய்த பாவங்களை அந்த திருச்சாலையில் ரத்தத்தை தெளித்து அந்த ஆலயத்திற்கு அந்த பாவங்கள் மாற்றப்பட்டு அந்த ஆலயத்தில் அந்த பாவங்கள் இருக்கிறது. இதை எப்படி என்ன செய்வது என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த உபாவி லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இது இயர்லி சர்வீஸ், வருஷாந்திர ஒரு சர்வீஸ் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, 7ஆம் மாதம், அந்த யூதருடைய மாதத்திலே 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அங்கு பாவ நிவாரண நாள் என்ற ஒரு ஒரு ஆராதனை நடத்தினார்கள். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. நீங்க வாசித்தீங்கன்னா லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த பாவ நிவாரண நாள் அந்த ஆலயத்திலே வருஷம் முழுவதும் அந்த பாவம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மக்களுடைய பாவத்தை அங்கு வைத்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டார். அப்படியானால் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்கணும். எப்படி சுத்திக்கணும்? அந்த பாவத்தை அங்கு தொலைக்கணும். ஆகவே பாவ நிவாரண நாள் என்று அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து சாப்பிடாதபடி அந்த ஆலயத்துக்கு முன்பாக வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருப்பார். அப்பொழுது ஆசாரியன் 2 கடாக்களை, வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வருவார். அதில் சீட்டு போட்டு ஒன்றை கர்த்தருடைய ஆடு என்றும் இன்னொன்றை போக்காடு என்றும் வைப்பார். இந்த கர்த்தருடைய ஆடு, போக்காடு, இதை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், நன்றாக அது உங்களுக்கு தெரியும். எனக்கு அதை விவரித்து சொல்ல நேரம் இல்லை. இங்கே 7ஆவது வசனத்திலே வாசிக்கிறேன். 147 பக்கம் 7ஆவது வசனம். அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடார வாசலை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி, 8வது, அந்த 2 வெள்ளாட்டு கடாக்களை குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்காடாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கு என்று ஒரு சீட்டும் போட்டு, கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண பணியாக சேர பண்ணி, புரியுதுங்களா? அந்த கர்த்தருக்கென்று தெரிந்து கொண்ட அந்த ஆட்டை அங்கே வெட்டி அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் மகா பிரதான ஆசாரியர் ரத்தத்தை கொண்டு போய் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகிறார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இத்தனை நாட்களாக ஆசாரியர்கள் அந்த முதல் அறையில தான் வேலை செய்தார்கள். இப்பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆசாரியன் தன்னை நன்றாக சுத்தம் பண்ணி கொண்டு பாவரிக்கை செய்து அங்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த பலிபடுத்த அந்த மகா பரிசுத்தத்துக்குள்ள போவான். அங்கே போய் அங்கே இருக்கிற மெர்சி சீட், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அங்கே தெளித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வருஷம் முழுவதுமாக சேர்க்கப்பட்ட அந்த பாவங்கள் இப்பொழுது அந்த ஆர்ட்ல, அந்த மெர்சி சீட்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியில ஆண்டவருடைய கற்பனை இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அந்த தேவதூதர்கள் மத்தியில செகனா குளோரி என்ற ஆண்டவருடைய பிரசனம் இருக்குது. அந்த பிரசனத்திலே அங்கே தெளித்து விடுவார். அப்படியானால் அந்த ஆண்டவர் அந்த பாவங்களை ஏற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? அவன் வெளியிலே வந்து ஜனங்களுக்கு அங்கே பாவ மன்னிப்பை கொடுத்து அனுப்பி விடுவான் என்று இந்த 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது உங்களுக்கு புரியுதுங்களா? வருஷம் முழுவதுமாக அந்த ஆசாரிப்பு கூடத்திலே சேர்க்கப்பட்ட பாவம், நிதம் அவர்கள் பலியை கொண்டு வந்து செலுத்தினார்களே, அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த ஒரு உமானமாக அங்கே அந்த பாவங்கள் குவிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கெடாயை வெட்டி, கர்த்தருடைய ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே அங்கு தெளிப்பான் ஆசாரியர். அப்ப இந்த வருஷம் முழுவதும் சேர்க்கப்பட்ட அந்த பாவங்கள் எல்லாம் அங்கே என்ன செய்யறது?
அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த ஒரு பாடம், அந்த ஒரு பாடத்தை கற்பிக்கத்தக்கதாக இந்த ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டன. அந்த ஆராதனை தான் என்ன சொன்னது? பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல். அப்பொழுது அவர்கள், அந்த ஜனங்கள் அந்த ஆராதனை நடக்கும்போது தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கிட்டு அங்கே இருப்பார்கள். அதை திருமறை என்ன சொல்கிறது என்றால், அது ஒரு நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்கிறது. அன்றைக்கு தன்னை தாழ்த்தாதவன் எவனோ அவன் அறுப்புண்டு போவான் என்று அங்கு வேதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கடைசி நாள் நியாய தீர்ப்பின் நாள், ஜட்ஜ்மெண்ட் டே என்று அவர்கள் அதை கொண்டாடி வந்தார்கள். அன்றைக்கு தங்களுடைய பாவங்கள் விகாரிக்கப்படுகிறது. இது ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு போகும்போது அந்த திருச்சாலை இரண்டாக கிழிந்து விட்டது. இனிமேல் ஆட்டுப்பலி எல்லாம் வேண்டியதில்லை. அப்படியானால் இன்றைக்கு அங்கு பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. 344 பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 344, வெளி 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெளி 11:19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இப்ப பூலோகத்துல தேவனுடைய ஆலயம் இல்லை. அன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள், வேதத்துல எருசலேமிலே இருக்கிற தேவாலயம் தேவாலயம் என்று வேதத்துல பேசப்படுகிறது. ஆனால் கப்பர்நகூமில் இருக்கிற ஜெபாலயம், நாசரேத்தில் இருக்கிற ஜெபாலயம் என்றுதான் பேசப்படுகிறது. ஒரே தேவாலயம் தான் யூதர்களுக்கு உண்டு, அது எருசலேமில் இருந்தது. மற்ற எல்லா ஆலயங்களும், எந்தெந்த ஊர்ல ஆலயம் இருந்தாலும் ஜெபாலயங்கள் ஜெபாலயங்கள் என்று சொல்லப்பட்டது. வேதத்துல வாசிக்கிறீங்க. அப்படியானால் அது மாத்திரம் ஏன் தேவாலயம்? தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது, அதனால தேவாலயம் என்று அழைக்கப்பட்டது. அங்கேதான் இந்த ஆராதனைகள் எல்லாம் நடந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்ப இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடு இந்த தேவாலயமானது பரலோகத்துக்கு மாற்றப்பட்டது. பரலோகத்தில் இருக்குது. இப்போ அங்கே நமக்கு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு நமக்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ உலகத்துல இன்றைக்கு இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஜெபாலயங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஆலயத்தில் எதுவுமே தேவாலயம் கிடையாது, ஜெபாலயங்கள் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்லுகிறது. சரி, இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல, ஆண்டவருடைய அந்த இதுல, இந்த கடைசி நாட்களில பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்படி சுத்திகரிக்கப்படும்? அந்த பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். அதுதான் சுத்திகரிப்பது. அப்படியானால் ஆண்டவர் சொன்ன 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அந்த 2300 ராப்பகல் எப்பொழுது முடிகிறது? 1844 முடிகிறது. புரியுதுங்களா? அப்ப 1844 என்ன நடக்கிறது என்று சொன்னால், திருமறையின் வேதத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு பரலோகத்திலே தொடங்கிவிட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு அந்த நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது என்பதற்கு அடையாளமாக ஒரு பெரிய தூது உலகமெங்கும் போய் கொண்டிருக்கிறது. இங்கு வெளியாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலானால், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்துடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நியாய தீர்ப்பை பற்றி விசுவாசிக்கிறோம். ஏன்? உலகத்தில் எல்லாருமே தான் விசுவாசிக்கிறார்கள். இந்து மார்க்கத்தில் யம தர்மராஜன் சித்தார்த்தன் என்று அங்கே நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். அங்கே எப்திய மார்க்கிலே ஓரிசஸ் என்று சொல்லப்பட்ட அந்த தேவதை, அந்த கடவுள் நியாய தீர்ப்புக்கு அதிபதி. எல்லா இடத்திலுமே தான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நியாயத்தில் நிற்க வேண்டும் என்று திருமறை விசேஷ விதமாக நம்மிடத்தில் பேசுகிறது. அது ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பரலோகத்தில் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த நியாய தீர்ப்பு முடியாவிட்டால் கிறிஸ்துவருக்குள் மரித்தவர்கள் யார், பரிசுத்தவான்கள் யார் என்று எப்படி தெரியும்? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கு முன்னதாக பரிசுத்தவான்களுடைய நியாய தீர்ப்பு முடிந்து விடுகிறது. அப்படி பரிசுத்த ஆண்டவருடைய பெயரை யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய பெயரை ஆண்டவர் எடுத்து இந்த முடித்து விடுவார். நியாய தீர்ப்பு முடித்து விடுகிறது. நம்முடைய புத்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி விளக்கமாக இன்னொரு பிரசங்கத்தில் நான் சொல்லுகிறேன். நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
பிதாவாகி ஆண்டவர் அங்கு ஜட்ஜாக இருக்கிறார். அங்கு தேவன் நமக்கு வக்கீலாக இருக்கிறார். அங்கே தேவ தூதர்கள், நம்முடைய காவல் தேவ தூதர்கள் அங்கு சாட்சியாக இருக்கிறார்கள். நம்முடைய புத்தகம் அங்கு இருக்கிறது. நமக்காக பரிந்து கொண்டாடுவதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஆகவே நம்முடைய நியாய தீர்ப்புகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 1844 ஆண்டிலே பரலோகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பு துவங்கிவிட்டது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த 1844 ஆண்டிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் இந்த உலகத்தின் மேலே ஊற்றப்பட்டு என்ன நடந்தது என்றால், வில்லியம் மில்லர் என்ற ஒரு பெரிய பிரசங்கியார் அமெரிக்காவிலே தோன்றினார். 1833 ஆண்டிலே இருந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று அவர் பலமாக சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார். எட்வர்ட் இர்வின் என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய பிரசங்கியார் இங்கிலாந்திலே தோன்றினார். அந்த வில்லியம் மில்லருக்கும் அந்த எட்வின் இர்வினுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. தேர் வாஸ் நோ கனெக்ஷன் அட் ஆல். அங்கே தோன்றின அவர் நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, மனம் திரும்புகள் என்று சொல்லி பெரிய பிரசங்கங்களை செய்ய ஆரம்பித்தார். இங்கிலாந்து நாட்டையே உலுக்கினார். ஜோசப் உல்ப் என்ற ஒரு பெரிய பிரசங்கியார், யூதர்கள் மார்க்கத்திலிருந்து கன்வெர்ட் ஆனவர். அவர் ஆசியா நாடு, அங்கு அரேபிய நாடுகள் எல்லாவற்றிலும் சுற்றி தெரிந்து 1844 ஆண்டிலே இந்த உலகத்தினுடைய முடிவு வருகிறது, நியாய தீர்ப்பு தொடங்கிட்டு அவர் வல்லமையாக பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இல்லை, அந்த ஸ்காட்லாந்து நேவி, ஸ்காட்லாந்து, அதாவது நார்வே, ஸ்வீடன், இப்படிப்பட்ட இடங்கள்ல கத்தோலிக்க நாடுகள், அந்த நாடுகளில யாரும் பெரியவர்கள் எழுந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று ஒரு கட்டளை. அந்த பிரீஸ்ட் ஒருவர் தான் பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்படியானால் அந்த நாடுகளிலே என்ன நடந்தது என்றால், சிறு குழந்தைகள், இப்படி சிறு குழந்தைகள், 2 வயது 3 வயது குழந்தைகள், அந்த குழந்தைகள் மேலே ஆவியானவர் வந்து அந்த குழந்தைகளை தூக்கி டேபிளில் வைத்தால் இந்த நியாய தீர்ப்பின் வேலை வந்துவிட்டது என்று அந்த குழந்தைகள் பெரிய பிரசங்கமாக செய்ய தொடங்கினார். ஜோசப் உல்ப் என்பவர் 1833 ஆண்டு இங்கே இந்தியாவுக்கு வந்து மெட்ராஸுக்கு வந்து செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை, அந்த நியாய தீர்ப்பை பற்றி பேசியிருக்கிறதாக இன்றைக்கும் அந்த ரெக்கார்டு செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல்ல இருக்கிறது. ஆகவே நான் சொல்வதெல்லாம் ஒரு கதை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அப்போ பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு நியாய தீர்ப்பின் வேலை வந்துவிட்டது. ஒருவர் பார்த்ததில்லை. தேவ தூது, தேவ ஆவியானுடைய தூது. ஆகவே இந்த தூது இன்றைக்கு உலகம் எங்கும் போய் கொண்டிருக்கிறது. இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி சங்கத்தார் செவன்த் ஸ்டேட் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த தூதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1844 ஆண்டு முதல் பரலோகத்திலே நியாய தீர்ப்பு தொடங்கி இருக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக 24 மூப்பர்களுக்கு முன்பாக, அங்கு 4 ஜீவன்களுக்கு முன்பாக, தேவ தூதர்கள் முன்பாக நம்முடைய புத்தகங்கள் எடுக்கப்பட்டு திறக்கப்பட்டு நம்முடைய அந்த நியாய தீர்ப்பு அங்கே தொடங்குகிறது என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கு சொல்கிறார். பழைய பாட்டின் புத்தகம் 1040 பக்கம், 1040 பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம், அங்கு 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 9வது, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாக இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்பமாக இருந்தது. அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. திருமறை எவ்வளவு தெளிவாக பேசுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஆண்டவர் வந்து அப்புறம்தான் நியாய தீர்ப்பு நடக்கிறது என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்புல 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை. இன்னொன்று வெர்டிக்ட், அந்த நியாய விசாரணை முடிஞ்ச பிற்பாடு வெர்டிக்ட் கொடுப்பார்கள், சென்டென்ஸ் பாஸ் பண்ணுவார்கள். 3வது எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், அந்த தண்டனையை நிறைவேற்றுவார்கள். புரியுதுங்களா? அப்படியானால் இன்றைக்கு நடக்கிறது என்ன? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் அங்கு நடக்கிறது. நம்முடைய புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவர் வந்த பிற்பாடு எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பின் தண்டனை வழங்குகிறார்கள். வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இடது பக்கம் இருக்கிறவர்களை பார்த்து, பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு போங்கள் சொல்கிறார். ஆண்டவர் வந்த பிற்பாடு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே ஆண்டவர் வந்த பிற்பாடு என்ன நியாய தீர்ப்பு நடக்கிறது? எக்ஸிக்யூட்டிவ் நியாய ஜட்ஜ்மெண்ட், அந்த தண்டனை நிறைவேற்றுகிற நியாய தீர்ப்பு நடக்கிறது.
ஆண்டவர் வருவதற்கு முன்னதாக எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் அந்த வெர்டிக்ட் சொல்லிவிடுவார். எங்க சொல்லுகிறார் கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். வெளியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளியாகம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகவே ஆண்டவர் வருவதற்கு முன்னதாக அந்த வெர்டிக்ட், இனி அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே 1844வது ஆண்டு இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது. இந்த நியாய தீர்ப்பை பற்றி ஆண்டவர் பேசும்போது விசேஷமாக என்ன பேசுகிறார் என்றால், அங்கு திருமறையில நாம் வாசிக்கும் போது இந்த நியாய தீர்ப்பு யாரிடத்திலே துவங்குகிறது என்பதை குறித்து பேசும்போது பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் 321வது பக்கம் 321 வாசிக்கிறேன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த நியாய தீர்ப்பு முதல்ல யாருக்கு தொடங்கும்? தேவனை விசுவாசித்த பிள்ளைகளுக்கு. ஆதாம் முதல் கொண்டு யார் யார் ஆண்டவரை விசுவாசித்தார்களோ அவருடைய புத்தகங்கள் திறக்கப்பட்டு அந்த நியாயத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டு அந்த கோடான கோடி ஜனங்களுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுகிறது. ஒவ்வொன்றாக 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 தீர்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே எப்பொழுது அது முடிந்துவிடும்? எப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் இனி அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், இனி நீதியாயிருக்கிறவன் நீதி செய்யட்டும் என்று எப்பொழுது சொல்லி அதை முடித்துவிட்டு உடனே உலகத்துக்கு வந்து விடுவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்ப கேள்வி என்னவென்றால், நீங்களும் நானும் இந்த நியாய தீர்ப்புல நிற்கிறோமா? நம்முடைய புத்தகங்கள் திறக்கப்பட்டால் நம்முடைய கதி என்ன ஆகுது? இந்த ஒரு பெரிய கேள்வியை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இதை பற்றி திட்டவட்டமாக இன்னொரு சொற்பொழிவில நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் திட்டவட்டமாக இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் திட்டவட்டமாக வைக்கிற ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனங்கள் பொய்யாகாது. அந்த தீர்க்க தரிசனங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த தீர்க்க தரிசனத்தின் வசனங்களில் ஒரு வசனம், ஒரு எழுத்தின் உறுப்பாவது ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் விசேஷமாக சொல்லியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை யாரும் மறுத்து போட முடியாது, பேச முடியாது. யாரும் இதை மறைத்து போட முடியாது, யாரும் இதை அழித்து போட முடியாது. ஆகவே எந்தபடி திட்டவட்டமாக ஆண்டவர் சில காரியங்களை முன்னாலே சொல்லியிருக்கிறார். அந்த 49 ஆண்டுகள் கழித்து ஒரு வாரத்திலே எருசலேம் தேவாலயம் கட்டப்படும் என்று சொன்னார், கட்டப்பட்டது. அதே பிரகாரமாக அந்த 27வது ஆண்டிலே மேசியாவானவர் அபிஷேகம் பண்ணப்படுவார் என்று சொன்னார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் 3 வருஷம் உயிரோடு இருப்பார் என்று சொன்னார், அதே மாதிரி 3 வருஷம் தான் அவர் உயிரோடு இருந்தார். அப்புறம் 34ல அங்கு யூதர்களுக்கு அந்த தவணியின் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னார். அந்த 34வது ஆண்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல், இனி நாங்கள் புறஜாதியார் இடத்துக்கு போகிறோம் என்று யூதர்களை விட்டுவிட்டு புறஜாதியின் இடத்துக்கு போய்விட்டார்கள். அந்த 34வது ஆண்டு முதல் யூதர்கள் சொந்த ஜனங்கள் என்பதை அங்கே தள்ளப்பட்டு இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் யாவரும் அவருடைய சொந்த ஜனங்களாக இப்பொழுது சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே இத்தனை காரியங்கள் உண்மையாக இருக்கும்போது இந்த கடைசியிலே சொன்ன காரியம், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பரலோகத்திலே தொடங்கிவிட்டது என்பது எவ்வளவு நிச்சயமான காரியம். அந்த 84வது ஆண்டு வரும்போது, கர்த்தருக்குள் பிரியமானவர் நடந்த போது, இப்படி உலகத்தின் பல்வேறு மக்கள் மத்தியிலே ஆவியானவர் வந்து இந்த நியாய தீர்ப்பின் வேலை வந்துவிட்டது என்று உலகத்தை அசைக்கக்கூடிய பிரசங்கங்கள் ஏராளமான பேர் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆவியானவருடைய கிரியினாலே, வேற எந்த கிரியினாலே அல்ல. ஆகவே இன்றைக்கு இந்த வேத புத்தகத்தை வைத்து உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு தொடங்கி இவ்வளவு வருஷம் ஆகிறது. இத்தனை வருஷ காலத்திலே அந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய புத்தகமானது எடுக்கப்பட்டால், என்னுடைய புத்தகமானது எடுக்கப்பட்டால் என்ன ஆகும்? இனிமேல் நாம் அதிகமாக அப்புறம் என்று சொல்ல வழி இல்லை. இந்த வேத வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இனிமேல் பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்கும் வழி இல்லை. நம்முடைய மாமா இருக்கிறாரா, மச்சான் இருக்கிறாரா, நம்முடைய உறவினர்கள் இருக்கிறாரா என்று நாம் நினைத்து அவர்களை நோக்கி பார்ப்பதற்கும் இப்பொழுது நேரம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் இந்த திருவசனத்தை கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது, இன்றைக்கே நாம் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளத்தக்கதாக நாம் விசேஷ விதமாக நாம் தீர்மானம் பண்ணி
அந்த நியாய தீர்ப்பிலே நம்முடைய புத்தகங்கள் எடுக்கப்படுவதற்கு முன்னதாக தேவனுடைய வசனங்களை கை கொள்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய சத்தியத்தின்படி வழிநடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விசேஷமான அந்த தூது. 258வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 258. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இந்த ஊழியத்திற்கு கூப்பிடப்பட்ட போது ஒரு பெரிய யூதனாக இருந்தார், யூத தலைவனாக இருந்தார். ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது, எல்லா விதமான வழிவகைகளும் இருந்தது. அதனாலே கிறிஸ்து மார்க்கத்திற்கு அவர் வர பிரயாசப்பட்ட போது தனக்கு இருந்த எல்லா பெருமைகளையும் எல்லா விதமான காரியங்களையும் விட்டு வர வேண்டியதாக இருந்தது. அவர் சொல்றதை கவனிங்கள். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், பாருங்க அவர் சொல்றார், என்னுடைய அப்பாவை கேட்க வேண்டும், அம்மாவை கேட்க வேண்டும், மகனை கேட்க வேண்டும், மருமகனை கேட்க வேண்டும். என்னுடைய மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்களே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வாயும் தாயும் தந்தையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. நம்முடைய ரட்சிப்பு நமக்கு தான். நம்முடைய அப்பா நமக்காக ரட்சிக்கப்பட முடியாது, அம்மா ரட்சிக்கப்பட முடியாது, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ரட்சிப்பை அவரவர்கள் தேட வேண்டிய காலம் இது. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் உடைய தூது உங்களுக்கும் எனக்கு வருவது என்னவென்றால், கர்த்தர் மிகுந்த கிருபையினாலே அந்த யூதர்களுக்கு ஒரு தவணையின் காலம் கொடுத்தபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு தவணையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தவணையின் காலம் 1844ஆம் ஆண்டு தொடங்கிவிட்டது. அது எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் அங்கு பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய சன்னதியிலே இன்றைக்கு நியாய தீர்ப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து 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 அங்கு தீர்க்கப்படுகிறது. ஆனால் ஒன்று மாத்திரம் திருமறை சொல்லுகிறது, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது ஆவியானவருடைய உள்ளத்திலே பேசுவாரானால் ஒரு நிச்சயம் நம்ம புஸ்தகங்கள் இன்னும் எடுக்கப்படலைன்னு அர்த்தம். அப்படி ஆவியானவர் பேசாமல் நம்முடைய இருதயம் ஒரு கற்பாறை மாதிரி இருக்குமானால் நம்முடைய புத்தகம் எடுத்தாயிற்று என்று அர்த்தம். ஏன்னா அந்த நியாய தீர்ப்பு முடிந்த உடனே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல வேலை செய்ய மாட்டார். அந்த நியாய தீர்ப்புக்கு நம்முடைய புத்தகங்கள் வராத வரைக்கும் தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே போராடி கொண்டிருப்பார். ஆகவே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே போராடும் போது நிச்சயமாக நம்முடைய புத்தகங்கள் எடுக்கப்படவில்லை என்ற அர்த்தம். ஆனால் எப்படி எடுக்கப்படும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை கேட்கிற இந்த நாளிலேயே, இன்றே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் செய்து கொடுத்து அந்த நியாய தீர்ப்பின் வேலைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். இயேசுதலனும் கீதமுமானவர், இயேசு மேலானவர், அவரின் தேவன் அவரை உயர்த்துவேன். இயேசு மேலானவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் வல்லவரே. இயேசு மேலானவர், கர்த்தர் என்பது அவரின் நாமமே. இயேசு மேலானவர், இயேசுதலனும் கீதமுமானவர், இயேசு மேலானவர், அவரின் தேவன் அவரை உயர்த்துவேன். இயேசு மேலானவர், இயேசு மேலானவர். பரிசுத்தம் மகத்துவமுள்ளவரே. இயேசு மேலானவர், துதிகளில் அவர் பயப்படத்தக்கவரும். இயேசு மேலானவர், அற்புதங்களை செய்கிறவர் அவரே. இயேசு மேலானவர், கர்த்தரை பாடுங்கள் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இயேசு மேலானவர், இயேசு
இயேசு மேலானவர், இயேசு மேலானவர். அவரின் தேவன், அவரை உயர்த்துவேன். இயேசு மேலானவர், இயேசு மேலானவர். தேவன் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேள். இயேசு மேலானவர், அவர் பார்வைக்கு செம்மையானதை செய். இயேசு மேலானவர், அவர் கட்டளைக்கு செவிகோடு செவிகோடு. இயேசு மேலானவர், ஒரு வியாதியும் உன்னை அணுகாது. இயேசு மேலானவர், இயேசு பலனும் கீதமுமானவர். இயேசு மேலானவர், இயேசு மேலானவர். அவரின் தேவன், அவரை உயர்த்துவேன். இயேசு மேலானவர், இயேசு மேலானவர்.